வெல்கம் டு சினிமா ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நண்பன் பூபதி. வழக்கமாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்குற மாதிரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் ஸ்டீல் இந்த படத்தினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய காட்சிகளையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். Goodbye, my son. Our hopes and dreams travel with you. He'll be an outcast. I'll kill him. How? He'll be a god to them. What if a child dreamed of becoming something other than what society had intended? What if a child aspired to something greater? My son was in the bus. He saw what Clark did. You're the answer, son. You're the answer to are we alone in the universe? Can I just keep pretending I'm your son? You are my son. And I have to believe that you were sent here for a reason. And even if it takes the rest of your life, you owe it to yourself to find out what that reason is. How do you find someone who has spent a lifetime covering his tracks? For some, he was a guardian angel. For others, a ghost who never quite fit in. You will give the people of Earth an ideal to strive towards. They will race behind you. They will stumble. They will fall. But in time, they will join you in the sun. In time, you will help them accomplish wonders. You believe your son is safe? I will find him! My father believed that if the world found out who I really was, they'd reject me. He was convinced that the world wasn't ready. What do you think? What's the S stand for? It's not an S. On my world, it means hope. Well, here it's an S. How about... Excuse me. மேன் ஆஃப் ஸ்டீல் இந்த படம் வந்து உலகம் முழுவதும் 30,000 தியேட்டர்ஸில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 150 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராம் நாராயணன் சார், அதாவது ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையும் சேர்ந்து மட்டும் இல்லாமல் 3Dலையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு மேஜர்? ஏலியன் ஷிப்ல இருந்து 2 போகி லான்ச் பண்ணிருக்கதா தெரிய வந்திருக்கு. அது மானிட்டர்ல காட்டு. எஸ் சார். அத பாருங்க. ஐகான் 4 புது மிஷன் ஆரம்பிங்க. க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார். நான் தான். எல்லாரும் செக்யூரிட்டியை நல்லா பலப்படுத்துங்க. 2 ஏலியன் கிராஃப்ட் பூமியை நோக்கி ஒரே நேரத்தில் வந்துட்டு இருக்கு. ஐகான் 4 ஆன்லைனுக்கு வாங்க. அதோட ஸ்பீட் என்ன? 380 நாட்ஸ் வேகத்துல அது கேன்சஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்ட்ரோலுக்கு கட்டுப்படல சார். உன்னால இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சூரியன்ல இருந்து உனக்கு கிடைச்ச சக்தி பூமியில வேணா தெம்ப கொடுக்கும். ஆனா இந்த ஷிப்ல வேலைக்கு ஆகாது. இங்க நீ ஒரு மனுஷன் மாதிரி ரொம்ப பலவீனமா இருப்ப.
என்ன வெளியே கொண்டு வந்து இந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ். நீங்க யாரு? நான் தான் கேலோட அப்பா. எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த ஷிப்பை உருவாக்குனதே நான் தான். மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குள்ள சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும். ஜாடை தடுக்க முடியும், மறுபடியும் ஃபேண்டம் ஜோனுக்கு அனுப்ப முடியும். எப்படி? நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதை அப்படியே கேலுக்கு சொல்லிக் கொடு. என்ன செய்வியா? நான் சூழ்நிலையை மாத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த கமாண்ட் கீயை பிரஸ் பண்ண. இப்போ என்ன பண்ணட்டும்? போ, அந்த துப்பாக்கி எடு. என்ன நடக்குது? இந்த பக்கம் வர ஷூட் பண்ணு. பின்னாடி பாரு. இதுக்குள்ள போ, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பத்திரமா போயிட்டு வா. நாம மறுபடியும் சந்திப்போமாங்கிறது சந்தேகம்தான். ஞாபகம் இருக்கட்டும், ஃபேண்டம் டிரைவால தான் அவங்கள தடுக்க முடியும். தலையை உள்ள வச்சுக்க. மேன் ஆஃப் ஸ்டீல் இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்னைடர். ரொம்ப பிரம்மாண்டமான டைரக்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவில். எமி ஆடம்ஸ் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு தான் வெயிட்டான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசல் க்ரோ மற்றும் டயன் லேக். இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஜாட் கோடெக்ஸை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையா? அந்த பேனலோட மனிதர்கள்னா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் ரெண்டு மக்களுக்கும் நடுவில் நீ பாலமா இருந்து அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். அங்க பாரு, உன்னால காப்பாற்ற முடியும் பூமியில் இருக்கிற எல்லாரையும். இங்கே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உனக்கு ஒன்றாகலையே. ஐம் சாரி. நான் அவங்க கிட்ட உங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனால் அவங்க எனக்கே தெரியாமல் என் மூளைக்குள்ள நுழைஞ்சு. ஓகே
எனக்கும் அப்படிதான் பண்ணாங்க. ஹாரி பாட்டர் 2012 கோஸ்ட் ரைடர் இந்த வரிசையில் தேனாடால் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல். இதோடைய வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். இந்த படத்தில் நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. சொல்ல போனால் சண்டை காட்சிகள், விஷுவல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பேசுறதை விட நீங்கள் திரையரங்குகளில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக 3Dலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நாங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. cinema, 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 cinema.